வெல்கம் டு வெஸ்டர்ன் கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2008 நம்ம கமல்ஹாசன் சாரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் வந்து பிளாக் பஸ்டரான தசாவதாரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த தசாவதாரம் வந்து ஒரு இந்தியன் சினிமாவோட எபிக் மாஸ்டர் பீஸ், டைம்லெஸ் எபிக் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். முதல் முறையாக ஒரு ஆக்டர் வந்து 10 வேடத்தில் நடித்து அந்த 10 வேடத்துக்கும் அவரை டப்பிங் பண்ணி வித்தியாசமான பாடி லாங்குவேஜில் நடிச்சிருப்பார் நம்ம கிரேட் உலகநாயகன் சார். அவரால் மட்டும்தான் இது முடியும். வேறு எந்த நடிகைனாலுமே இதை பண்ணவே முடியாது. நான் வேணால் எழுதியதேன். அந்த மாதிரி ஒரு படம். இந்த படத்தில் வந்து நிறையா வந்து டீகோட் பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஆயிரத்தில் ஒருவன் படத்தை வந்து 3 பார்ட்டாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தசாவதாரம் டைட்டில் வரும்போதே அது ஒரு ரேண்டம் டாட்ஸில் ஃபார்ம் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதிலே ஒரு டீட்டெயில் நம்ம கமல்ஹாசன் சார் வச்சுருக்காரு. அது சேர்ஸ் தியரியோட ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பிக்கும் போது 12th செஞ்சுரியில் ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து சைவ மதத்தினரும் வைணவ இவங்களும் வந்து சண்டை போடுற மாதிரி காமிப்பாங்க. அந்த டைமில் அந்த சண்டை இருந்துச்சு. சிவனை கும்பிட்றவங்க வந்து சைவம், இவங்க வந்து விஷ்ணுவை கும்பிட்றவங்க வந்து வைணவம். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அப்போ கமல் கூட ஒரு டைலாக் சொல்லுவார், சுங்கம் தவிர்த்த சோழனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படின்னா, சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல் அப்படின்னா சுங்கம்னா வந்து வரி,